விஜய் ரசிகர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இதே வேலை தான். விஜயை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா போதும், உடனே அவங்க குடும்பத்தினரை தப்பாக பேச வேண்டியது, அவங்கள அப்யூஸ் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்களை தான் காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அரசியலுக்கு வந்த பிறகும் கூட அதையே கண்டினியூ பண்ணுறாங்க. சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். விஜய் ரசிகர்களுமே சாட்டை துரைமுருகன் மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. சரி, சாட்டை விமர்சனம் பண்ணுறாரா? சாட்டையும் ஒரு கட்சியில் இருக்கார், ஒரு கட்சி நடத்துகிறாங்க, அந்த கட்சியை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுவோம், அல்லது சாட்டை சொல்கிற விமர்சனத்துக்கு பதில் சொல்லுவோம். அந்த ஆக்கப்பூர்வமான அரசியல்லாம் விஜய் ரசிகர்கள்ட்ட கிடையவே கிடையாது. உடனே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாட்டை துரைமுருகன் காலமாயிட்டார் அப்படின்னு சன் நியூஸில் செய்தி வந்திருக்கிற மாதிரி ஒரு டைட்டில் கார்டை ரெடி பண்ணி அவங்க சோசியல் மீடியாக்களில் பரப்பிட்டுருக்காங்க. அதுக்கு சாட்டை துரைமுருகன் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. சாட்டை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 41 பேரை கொன்ற கொள்கையற்ற ஈனப்பயலையும் அவன் கட்சியையும் அழிக்கும் வரை எனக்கு சாவே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இதில் விஜய் அவர்களையும் டேக் பண்ணியிருக்காரு, கூடவே தமிழ்நாடு போலீஸையும் டேக் பண்ணியிருக்காரு. தேவையில்லாமல் விஜய் ரசிகர்கள் சீக்கிரமாக கழி திங்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரியல.